பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Satyabama Institute of Science and Technology. Admissions open. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகர ராசிக்காரர். மகர ராசிக்காரங்களுக்கு எது பெஸ்ட்? அனுகூலம் எது? பெரிய அளவு ஏற்றம். பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை பிடிச்சிக்கங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், கழுத்து வலி, கை கால் ஷோல்டர் வலி எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மகர ராசிக்காரர் தொழிலில் அதி அற்புதம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். உத்தியோகத்தில் நிம்மதி ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள். 7.5 சனி மொத்தமாக விலகுது. 2.5 வருஷம் சனி 3ல் தான் இருப்பார். எல்லா காரியத்திலும் ஜெயம் ஏற்படும். தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கும். படிப்பே தடை, அது கிடைக்கும். படிப்பு நிவர்த்தி ஏற்படும். இளவயது மாணவர்களுக்கு ஏற்றம் அதிகமாக தரக்கூடிய ராசி மகரம். வாகனத்தில் வித்தைகள் கூடாது, ப்ரெஷர் ஏறக்கூடாது. லோ பிபி ஐபிபி தான் மெயின். சுகர் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஸ்பைனுக்கு எக்ஸசைஸ் கண்டிப்பாக செய்யக்கூடிய ராசி யார்? மகரம். அது நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக அப்புறமா என்னை கமெண்ட்டில் திட்டி பிரயோஜனம் இல்லை. பார்த்துக்குங்க. நல்லதெல்லாம் நிறைய நடக்கும். அனுபவிக்கணும். அது அனுபவிக்கக்கூடிய ராசியாக இருக்குது இந்த வருஷம். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். கொடுத்த வாக்கு அனுகூலம் ஏற்படும். 2ல் ராகு, 8ல் கேது இருந்துட்டு போட்டோம். கோளறுப்பதிகம்னு ஒன்று கொடுத்தார் திருஞான சம்பந்தர். வேயிறு தோளில் பங்கன் விடுமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தருவீன். அந்த பாட்டை கேட்டு பாருங்கள். அதுவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நான் சொல்கிறதெல்லாம் தமாஷா இருக்கும், செய்யணும். 48 நாள் கேளுங்க, பெரிய ஏற்றம் காணப்படும். அதிகமாக சுப செலவுகள், அதிகமான தொழிலில் புரட்சி. சின்ன வயசுல பெரிய பிக் என்டர்பிரினர் ஆகக்கூடியது. டப்புன்னு பெரிய தொழில் மாற்றம் ஏற்படுவது. அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய ராசியில் மகர ராசிக்காரங்கள் வருவாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், ஏற்றம் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நிறைய பொலிட்டிஷியனாக இருக்கக்கூடிய ராசியில் வருவது இந்த வருஷத்தில் மகர ராசி. அரசு ஊழியர்களாக வரக்கூடியதில் மகர ராசி வரும். அதனால் எக்ஸாம்லாம் எழுதியிருந்தால் கண்டிப்பாக இன்டர்வியூலெல்லாம் பாஸ் பண்ணுவீங்க, பயப்படாதீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரங்க. அகோபிலம் நரசிம்மர். அகோபிலத்துக்கு தான் போகணும் இல்லை, நீங்கள் நாமக்கல் நரசிம்மர் போகலாம், சிங்கப்பெருமாள் நரசிம்மர் போகலாம், பாரசாதி கோயில் நரசிம்மர் போகலாம், பூவரசங்குப்பம் நரசிம்மர் போகலாம், சிங்கர்குடி நரசிம்மர் போகலாம், பரிக்கல் நரசிம்மர் போகலாம். எங்கெல்லாம் இருக்காரோ நரசிம்மர்கிட்ட போயிடுங்க. நரசிம்மர் காயத்ரி கேட்கணும். கேட்க அதி அற்புதம் ஏற்படும். பிள்ளைகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம் கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் எப்பயுமே இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் தான் ஆதரவாக இருக்கணும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய புகுந்த வீடு, வந்த வீடு எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்கள் தட்டி கொடுங்க. அதே சமயம் ஜென்மத்தில் இருந்த சனி விலகுது. வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா விஷயத்திலும் நல்லது நடக்கும். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ராசியில் யார் வருது? கும்பராசி. அப்போ பணம் வரும் இல்லையா? பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அனுகூலம் ஏற்படும். உங்களுக்கு ஜென்மத்தில் கேது, 7ஆம் இடத்தில் ஜென்மத்தில் ராகு, 7ல் கேது வராரு. அதனால் உடனே அது ஒரு கமெண்ட் ஆக்கிடாதீங்க. இந்த ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நாங்கள் சொல்கிறதுனால சில டைமில் சில தடங்கல்கள் வரும். கும்பத்தில் ராகு வராரு, மன அழுத்தம் வராமல் பார்த்துக்குங்க. அதனால் ராகு வரனால கேது 7ல் இருந்தால் கணபதி காயத்ரியும் நரசிம்மர் காயத்ரியும் அதிகமாக சான்ஸ் செய்யக்கூடிய ராசியில் கும்பம் வரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை எல்லாம் செட்டில் பண்ணிக்கோங்க. பழைய காலத்து நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பகைமையெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக அன்பு கட்டி ஃபோனில் பேசி அரவணைச்சு உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும், மிகப்பெரிய சந்தோஷத்தையும், மிகப்பெரிய அனுகூலத்தையும் நிச்சயமாக இந்த விஸ்வாவசு வருடத்தில், தமிழ் வருடத்தில் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். 5ல் குரு வராரு. போராதா 12 வருஷத்துக்கு ஒரு முறை வராரு. அதனால் ஹெல்த்தில் மட்டும் உணவு கட்டுப்பாடு சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா பெரிய லக்ஸுரி அஷ்டலக்ஷ்மி கடாச்சம் எதிர்பார்த்த எல்லா விஷயமும் கை கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான தமிழ் வருடம் கும்பராசிக்காரங்களுக்கு. தேகாரோக்கியம்லாம் 7.5 சனியில் கடைசி 2.5 வருஷம் இருக்கிறனால தோப்புகரணம் அது போட்டு தான் தீரணும்.
வேர்வை வரணும், வரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய இறுதி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசியில் தான் 2.5 வருஷம், அடுத்த 2.5 வருஷத்துக்கு சனி தங்குறார். உங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கார். அதே சமயம் 4இல் குரு வரார், 12இல் ராகு வரார், 6ஆம் இடத்தில் கேது. தெய்வ திருப்பணிகள்லாம் அதிகமாக செய்வாங்க. ஜென்ம சனியில் தொழில் நல்லாயிருக்கும். ஜென்ம சனியில் ஆச்சரியம் என்னென்னா தொழில் கிடைக்கும். தொழிலே இல்லைன்னு 2 வருஷமாக தேடின்னு இருப்பீங்க, தொழில் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் ஆரம்பிப்பீங்க. திருமணத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும், திருமண தடைகள் நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக மன வருத்தம், தேகாரோக்கியத்தில் குறைபாடு, 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலேருந்து டக்குன்னு சர்ஜரி முடிச்சுட்டு தெம்பாயிடுவீங்க. இல்லைன்னா 2 நாள் ட்ரிப்ஸு போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க. எல்லா விதத்திலும் உணவு, உடல் ஆரோக்கியம் பெறும், தைரியம் ஏற்படும். பாஸ்போர்ட்டில் சரியாக வச்சுக்கணும். பாஸ்போர்ட்டில் அதிகமான ட்ராவல், உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள், எப்போவுமே ட்ராவல் பேக் கரெக்டாக இருக்கணும். ட்ராவல் பேக்கில் மாத்திரையெல்லாம் எப்போவுமே கரெக்டாக வச்சுக்கணும். உடற்பயிற்சி அதை நீங்கள் செஞ்சே தீரணும். ஜென்ம சனி வேறு, இன்னும் 5 வருஷத்துக்கு 7.5 சனி இருக்குது. குரு வீட்டில் சனி, அதனால் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. ஹெல்த்தை கெடுக்க பார்ப்பார். வயிறை கெடுப்பாரா, ரத்த நாளங்களை கெடுப்பாரா, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஜோசியர்கிட்ட போய் கேட்டுன்னு இருக்கக்கூடாது, போய் மந்திரிக்கக்கூடாது. டக்குன்னு ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் படுத்துக்கணும். பார்த்துருங்க டாக்டர், எதாக இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஹெல்த்தை தான் தொந்தரவு பண்ணும். வண்டியில் வித்த காட்டக்கூடாது. ஜென்ம சனி படிப்பு தடை போகும், திருமண தடை போகும், புத்திர சந்தான தடை போகும், அதிர்ஷ்டம் ஏற்படும், பழைய கடன்கள் பைசல் ஏற்படும், கோயில் பணிகளை செய்து கொடுப்பீர்கள், கோயில்களுக்கு அதிகமாக நல்லது செய்வீர்கள், நிறைய தான தர்மம் செய்வீர்கள், அநாத ஆசிரமங்களை தேடி தேடி போயிட்டு வருவீங்க, விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுவீங்க, விடுபட்ட மூதாதையர்கள் கடனை தீர்ப்பீங்க, பசுமாடுகளுக்கு நிறைய உணவளிக்கக்கூடிய ராசிகளில் மீனராசி வரும். எனவே எல்லாம் நரசிம்மா 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 என்று மந்திரங்கள் சொல்லிக்கொண்டு நரசிம்மர் காயத்ரி பிடித்து கொண்டு எங்கெல்லாம் நரசிம்மர் இருக்காரோ அங்கெல்லாம் போயிட்டு வெல்லம் வாங்கி கொடுக்கறது, ஏலக்காய் வாங்கி கொடுக்கறது, சுக்கு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பானகத்துக்கு, புரியுதுங்களா? பொருளாக வாங்கி கொடுங்க. அது எடுத்துன்னு போனால் கூட யார் வீட்லேயும் அவங்களும் சக்கரை பொங்கலோ அல்லது பானகம் தான் செஞ்சு சாப்பிட முடியும். அதனால் பணத்தோட பொருள் வாங்கி கொடுங்க. அதில் இந்த வெல்லம், ஏலக்காய், சுக்கெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கும். நரசிம்மருக்கு முழு திருப்தி ஏற்படும். அபிஷேக தீர்த்தங்கள் வாங்கி கொடுங்க, அனுகூலமாக இருக்கும். தாமரை மலர்களை வாங்கி கொடுங்க, பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். எனவே ஜென்மசனியில் உடற்பயிற்சி முக்கியமாக இருங்கள். பிறருக்காக ஜவாப் ஜாமீனை கொடுப்பதை தடுத்து கொள்ளுங்கள். தேவையில்லாத கேளிக்கை, பயணம், சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறது, இது போல இடத்துலேருந்து கொஞ்சம் நகர்ந்து கொண்டால் போதும். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Satyabama Institute of Science and Technology. Admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts.